Hi friends, welcome to Intellect Academy. Group 1 question answer with the explanation seriesல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரியில் முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். முகமது அலி ஜின்னா தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் எது சரியல்ல? என்ன கேட்டிருக்காங்க? பின்வரும் கூற்றுக்களில் எது சரியல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கூற்று சரியில்லை? நான் இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன் பார்ப்போம். அவர் 1930 நடைபெற்ற முதல் வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்றார். ஆப்ஷன் பி. அவர் காங்கிரஸில் இருந்த மிதவாத குழுவின் உறுப்பினராக இருந்தார். ஆப்ஷன் சி. அவரே இரு தேச கோட்பாட்டின் 2 நேஷன் தேரி முக்கிய சிற்பியாக திகழ்ந்தார். ஆப்ஷன் டி. அவர் இந்தியா ஹோம் ரூல் லீக்கேஜ், அதாவது இந்தியன் ஹோம் ரூல் லீக்கேஜில் பங்கேற்றார். இதுதான் அந்த 4 ஆப்ஷன். இதில் எந்த கூற்று தப்பு, கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. முகமது அலி ஜின்னா பற்றிய தொடர்பான கூற்றுக்களில் எந்த கூற்று சரி அல்ல, எது சரி அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டாக திங்க் பண்ணுங்க. எனி கெஸஸ்? தெரியுமா? இல்லை ஆன்சர் பார்த்துடலாமா? ஆன்சர் பார்த்துருவோமா? ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன? அவர் 1930 நடைபெற்ற முதல் வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்றார். கரெக்டு. அவர் காங்கிரஸில் இருந்த மிதவாத குழுவின் உறுப்பினராக இருந்தார். சரி. அவர் இந்திய ஹோம் ரூல் லீக்கேஜில் பங்கேற்றார். ஓகே, இதுவும் கரெக்ட். இரு தேச கோட்பாட்டின் முக்கிய சிற்பியாக இதுதான் தவறு. முன்னெடுத்துக்கிட்டு போனது தான் அவர். ஆனால் அதுக்கான ஆரம்பம் வேற ஆள். வாங்க பார்ப்போம். பாகிஸ்தான் குறித்த சிந்தனை 1930 கவிஞர் முகமது இக்பால். யார்? கவிஞர் முகமது இக்பால் அவர்கிட்டேருந்து தான் வந்தது. அங்கே பாகிஸ்தான் குறித்த சிந்தனை 1930 கவிஞர் முகமது இக்பால்கிட்டேருந்து வந்தது. 1930 அலகாபாத் முஸ்லீம் லீக் மாநாட்டில் முகமது இக்பால் கேம்பிரிட்ஜ் மாணவரான ரஹ்மத் அலியால் இது முன்வைக்கப்பட்டது. இப்போ 1930 அலகாபாத்தில் நடைபெற்ற முஸ்லீம் லீக் மாநாட்டில் முகமது இக்பால் கேம்பிரிட்ஜ் மாணவரான ரஹ்மத் அலியால், கேம்பிரிட்ஜ் மாணவரான ரஹ்மத் அலியால் இது முன்வைக்கப்பட்டது. இதுக்கு அடுத்தது 1937 பம்பாயில் நடைபெற்ற முஸ்லீம் லீக் மாநாட்டில் வசீர் ஹசன் இரு தேச கோட்பாட்டை முன்மொழிந்தார். இப்போ அது 1930 அலகாபாத்தில். இது 1937 பம்பாயில் நடைபெற்ற முஸ்லீம் லீக் மாநாட்டில் வசீர் ஹசன் இரு தேச கோட்பாட்டை முன்மொழிந்தார். இவங்களுக்கு அப்புறமா தான் இந்த இரு தேச கொள்கையை சீரியஸாக எடுத்துகிட்டு போனது முகமது அலி ஜின்னா. ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கும்ல? ஓகே, அடுத்த கேள்வி போகலாமா? இந்திய தேசிய காங்கிரஸ் யாருடைய வைஸ்ராய் பதவி காலத்தில் நிறுவப்பட்டது? கேள்வி என்னன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் யார் வைஸ்ராயாக இருக்கும்போது நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் என்ன? ஏ லிட்டன், பி ஏஓ ஹக்கிம், சி டஃப்ரின், டி ரிப்பன். இந்த 4 பேரில் யார் வைஸ்ராயாக இருக்கும்போது இந்திய தேசிய காங்கிரஸ் உருவானது? இதுதான் கொஸ்டின். இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போ உருவானுச்சு? 1885. அந்த டைமில் யார் வைஸ்ராயாக இருந்தாங்க? யோசிச்சு பாருங்கள்.
ஆன்சர் பார்த்துடலாமா? சரியான விடை வந்து டஃப்ரின். டஃப்ரினோட ஆட்சி காலத்தில் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்டது. டஃப்ரினோட ஆட்சி காலம் எப்படின்னா 1884லேருந்து 1888 வரையும் டஃப்ரினோட ஆட்சி காலம். டஃப்ரினோட ஆட்சி காலம் எப்போன்னா 1884 முதல் 1888 வரை. இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்டது 1885. இந்த டஃப்ரின் வைஸ்ராயாக இருந்தப்போ ஒரு முக்கியமான போர் நடைபெற்றது. அது என்ன போர்னா 3ஆம் பர்மா போர். 1885லேருந்து 86 வரை நடைபெற்றது. என்ன போர்? 3ஆம் பர்மா போர். 1885லேருந்து 1886 வரை இந்த 3ஆம் பர்மா போர் நடைபெற்றது. ஓகே, அடுத்த கேள்வி. தன்னாட்சி இயக்கங்கள் ஹோம் ரூல் லீக்கேஜஸ் குறித்த பின்வரும் கூற்றுகளை கவனிக்கலாம். தன்னாட்சி இயக்கம் குறித்த கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. எத்தனைன்னு மொத்தம் 3 கூற்று கொடுத்துருக்காங்க. அதில் எத்தனை கூற்றுகள் சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க ஃபஸ்ட் கூற்றுப்போம். கூற்று 1, திலகரின் தன்னாட்சி இயக்கம் மொழிவாரி மாநிலங்களின் உருவாக்கம் மற்றும் தாய்மொழி வழிக்கல்வி ஆகியவற்றை உள்ளடக்கியிருந்தது. கூற்று 1 இன்னொரு வாட்டி படிக்கிறேன். திலகரின் தன்னாட்சி இயக்கம் வந்து மொழிவாரி மாநிலங்களின் உருவாக்கம் மற்றும் தாய்மொழி வழி கல்வி ஆகியவற்றை உள்ளடக்கியிருந்தது. கூற்று 2, அன்னி பெசன்ட் தனது அகில இந்திய தன்னாட்சி இயக்கத்தை 1916 செப்டம்பரில் வந்து சென்னையில் தொடங்கினார். இது பம்பாய் நகரத்தை தவிர்த்து இந்தியாவின் பிற பகுதிகளை உள்ளடக்கியிருந்தது. கூற்று 2 என்னென்னா, அன்னி பெசன்ட் வந்து தனது அகில இந்திய தன்னாட்சி இயக்கத்தை 1916 செப்டம்பரில் சென்னையில் தொடங்கினாங்க. பம்பாய் நகரத்தை தவிர இந்தியாவின் பிற பகுதிகளை இது உள்ளடக்கி இருந்தது. அன்னி பெசன்ட் தொடங்கினது. கூற்று 3, ஆங்கிலோ இந்தியர்கள், முஸ்லிம்கள் மற்றும் தென்னிந்தியாவைச் சேர்ந்த பிராமணர் அல்லாதோர் ஆகியோர் காங்கிரஸுடன் இணைந்து தன்னாட்சி இயக்கத்தை பங்கேற்றனர். அதாவது ஆங்கிலோ இந்தியர்கள், முஸ்லிம்கள் மற்றும் தென்னிந்தியாவை சேர்ந்த பிராமணர்கள் அல்லாதோர் காங்கிரஸுடன் இணைந்து தன்னாட்சி இயக்கத்தில் பங்கேற்றனர். இந்த 3 கூற்றில் எது சரியான கூற்று? எத்தனை கூற்று சரியானவை அதான் கேட்குறாங்க. எத்தனை கூற்று சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்க. தன்னாட்சி இயக்கங்கள் குறித்த கூற்றுகள். கெஸ்ஸிங். சரி, ஆன்சர் பார்த்துடலாமா? என்ன ஆன்சர்னா, இதுதான் விடை. திலகரின் தன்னாட்சி இயக்கம் மொழிவாரி மாநிலங்களின் உருவாக்கம் மற்றும் தாய்மொழி வழி கல்வி ஆகியவற்றை உள்ளடக்கி இருந்தது. இதுதான் சரியான விடை. பார்த்தா இதில் வந்து ஆப்ஷன் ஏ 1 மட்டும். இதுதான் சரியாகும். வாங்க இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம். கூற்று 1 சரியானது. திலகர் தனது தன்னாட்சி இயக்கத்தை 1916 ஏப்ரலில் தொடங்கினார். திலகர் எப்போ தொடங்கியிருக்கார்? 1916 ஏப்ரலில் தொடங்கியிருக்கார். அவர் தனது முதல் தன்னாட்சி இயக்க கூட்டத்தை வந்து பெல்காமில் நடத்தினார். திலகர் வந்து தன்னாட்சி இயக்கத்தை வந்து இந்திய தன்னாட்சி இயக்கத்தை வந்து எப்போ தொடங்கியிருக்காருன்னா 1916 ஏப்ரலில் தனது முதல் தன்னாட்சி இயக்க கூட்டத்தை வந்து பெல்காமில் நடத்தியிருக்காரு. பூனே அவரது இயக்கத்தின் தலைமையகமாக இருந்தது. பூனே தான் அவரோட இயக்கத்தின் தலைமையகமாக இருந்தது. அவரது இயக்கம் மகாராஷ்டிரா, பம்பாய் நகரம் நீங்களாக, கர்நாடகா, மத்திய மாகாணங்கள் மற்றும் பெரார் ஆகிய பகுதிகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. இது 6 கிளைகளையும் கொண்டிருந்தது.
சுயராஜ்யம், மொழிவாரி மாநிலங்களின் உருவாக்கம் மற்றும் தாய்மொழி வழி கல்வி ஆகியவை அதன் கோரிக்கைகளில் அடங்கும். என்னென்ன கோரிக்கைகள் அடங்கும்? சுயராஜ்யம், மொழிவாரி மாநிலங்கள், அப்புறம் வந்து தாய்மொழி வழி கல்வி ஆகியவை அதன் கோரிக்கைகளில் அடங்கும். கூற்று 1 சரியானது வந்து இன்னொரு அடி ரிப்பீட் பார்க்கலாம். ஓகேவா? திலகர் வந்து தனது இந்திய தன்னாட்சி இயக்கத்தை வந்து 1916 ஏப்ரலில் தொடங்கினார். தனது முதல் தன்னாட்சி இயக்க கூட்டத்தை பெல்காமில் நடத்தினார். பூனே வந்து அவரது தலைமையகமாக இருந்தது. அவரது இயக்கம் மகாராஷ்டிரா பம்பாய் நகரம் நீங்களாக கர்நாடகா, மத்திய மாகாணங்கள் மற்றும் பெரார் ஆகிய பகுதிகளுக்கு மட்டுப்பட்டிருந்தது. இது 6 கிளைகளை கொண்டிருந்தது, 6 பிரான்ச்சை கொண்டிருந்தது. ஓகேவா? இந்த திலகரோட தன்னாட்சி இயக்கத்தில் வந்து என்ன முக்கிய அம்சங்கள்லாம் சொன்னாங்கன்னா, சுயராஜ்யம், மொழிவாரி மாநிலங்கள், தாய்மொழி வழி கல்வி, இதெல்லாம் முக்கிய கோரிக்கைகளை திலகரோட தன்னாட்சி இயக்கத்தில் வச்சுருந்தாங்க. அடுத்தது கூற்று 2, 3 தவறு. அதுக்கான விளக்கத்தை பார்ப்போம். ஏன் தவறு அப்படின்னு. அன்னிபெசன்ட் தனது அகில இந்திய தன்னாட்சி இயக்கத்தை 1916 செப்டம்பரில் சென்னையில் தொடங்கினார். இது இந்தியாவின் பிற பகுதிகளை பம்பாய் நகரத்தை சேர்த்து உள்ளடக்கியிருந்தது. அங்கே ஆப்ஷனில் என்ன கொடுத்துருந்தான்? பம்பாய் நகரத்தை தவிர்த்து. இதில் என்ன பம்பாய் நகரத்தை தவிர்த்துன்னு கொடுத்துருக்கான். யார்? அன்னிபெசண்ட்டை உருவாக்குனதில் திலகரோடது தான் பம்பாய், அதாவது மகாராஷ்டிரா பம்பாய் நகரத்தை தவிர்த்து திலகருக்கு தான். இது வந்து அன்னிபெசண்ட் ஓப்பன் பண்ண பம்பாய் நகரம் கிடையாது, பம்பாய் நகரத்தையும் சேர்த்து தான். ஓகேவா? உள்ளடக்கியிருந்தேன். இது 200 கிளைகளை கொண்டிருந்தது. திலகரோட தான் 6 கிளைகள் தான். இது 200 கிளைகளை கொண்டிருந்தது. திலகரின் இயக்கத்துடன் ஒப்பிடுகை இது தளர்வான அமைப்பை கொண்டிருந்தது. ஜார்ஜ் அருண்டேல் இதன் அமைப்பு செயலாளராக இருந்தார். ஓகேவா? இன்னொரு வாட்டி இந்த பாயிண்டை ரிப்பீட் பண்ணுறேன். இங்கே அன்னிபெசண்ட் வந்து அகில இந்திய தன்னாட்சி இயக்கத்தை 1916 செப்டம்பரில் சென்னையில் தொடங்கினார். இது இந்தியாவின் பிற பகுதிகளை பம்பாயும் சேர்த்து உள்ளடக்கியிருந்த 200 கிளைகளை கொண்டிருந்தது. திலகரின் இயக்கத்துடன் ஒப்பிடுகையில் இது தளர்வான அமைப்பை கொண்டிருந்தது. ஜார்ஜ் அருண்டேல் இதன் அமைப்பு செயலாளராக இருந்தார். அன்னிபெசண்ட் ஓப்பன் பண்ண தன்னாட்சி இயக்கத்தில் ஜார்ஜ் அருண்டேல் வந்து அமைப்பு செயலாளராக இருந்தார். மூணாவது பாயிண்ட். தன்னாட்சி இயக்கத்தில் பின்னர் மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, புலாபாய் தேசாய், சித்தரஞ்சன் தாஸ், K.M. முன்சி, P. சக்கரவர்த்தி, சைபுதீன் கிச்லு, மதன் மோகன் மாளவியா, முகமது அலி ஜின்னா, தேஜ் பகதூர் சப்ரு மற்றும் லாலா லஜ்பத் ராய் ஆகியோர் இணைந்தனர். இவர்களில் சிலர் அன்னிபெசண்டின் இயக்கத்தின் உள்ளூர் கிளைகளுக்கு தலைவர்களாக செயல்பட்டனர். முகமது அலி ஜின்னா பம்பாய் பிரிவை வழிநடத்தினார். காங்கிரஸின் செயலற்ற தன்மையால் அதிருப்தி அடைந்திருந்த மிதவாத காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் கோக்லேயின் இந்திய ஊழியர் சங்கம், சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி உறுப்பினர்கள் சிலரும் இந்த இயக்கத்தில் இணைந்தனர். இருப்பினும் ஆங்கிலோ இந்தியர்கள், பெரும்பாலான முஸ்லிம்கள் மற்றும் தென்னிந்தியாவை சேர்ந்த பிராமணர் அல்லாதோர் இதில் இணையவில்லை. ஏனெனில் தன்னாட்சி இயக்கம் என்பது இந்து பெரும்பான்மையினர் ஆட்சியாகவும் அதிலும் குறிப்பாக உயர் ஜாதியினரின் ஆட்சியாகவும் அமைந்துவிடும் என்று அவர்கள் கருதினர். மூணாவது பாயிண்ட் என்ன இங்கே கொடுத்திருந்தா, ஆங்கிலோ இந்தியர்கள், முஸ்லிம்கள் மற்றும் தென்னிந்தியாவைச் சேர்ந்த பிராமணர் அல்லாதோர் ஆகியோர் காங்கிரசுடன் இணைந்து தன்னாட்சி இயக்கத்தில் பங்கேற்றனர் அப்படின்னு கொடுத்துருக்கான். நான் சரியான பாயிண்ட் என்னன்னா, தன்னாட்சி இயக்கத்தில் மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, புலாபாய் தேசாய், சித்தரஞ்சன் தாஸ், K.M. முன்சி, சக்கரவர்த்தி, சைபுதீன் கிச்லு, மதன் மோகன் மாளவியா, முகமது அலி ஜின்னா, தேஜ் பகதூர் சப்ரு மற்றும் லாலா லஜ்பத் ராய்
ஆகியோர் இணைந்தனர். இவர்களில் சிலர் அன்னி பெசன்ட்டின் உள்ளூர் இயக்கத்திலும் உள்ளூர் கிளைகளுக்கு தலைவர்களாக செயல்படத் தொடங்கினர். இவங்களாம் தன்னாட்சி இயக்கத்தில் இணைஞ்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா உள்ளூர் பிரான்ச் ஆஃபீஸர்கள் அதில் இவங்க தலைவர்களாக செயல்பட்டாங்க. முகமது அலி ஜின்னா என்ன பண்ணார்னா, முகமது அலி ஜின்னா பம்பாய் பிரிவை வழிநடத்தினார். காங்கிரஸின் செயலற்ற தன்மையால் அதிருப்தி அடைந்திருந்த மிதவாத காங்கிரஸ் தலைவர்கள் ஓகேவா, பலரும் கோகலேயின் இந்திய ஊழியர் சங்க உறுப்பினர்கள் சிலரும் இந்த இயக்கத்தில் இணைந்தனர். இருப்பினும் ஆங்கிலோ இந்தியர்கள், பெரும்பாலான முஸ்லிம்கள் மற்றும் தென்னிந்தியாவைச் சேர்ந்த பிராமணர் அல்லாதோர் இதில் இணையவில்லை. ஆங்கிலோ இந்தியர்கள், பெரும்பாலான முஸ்லிம்கள் மற்றும் தென்னிந்தியாவைச் சேர்ந்த பிராமணர் அல்லாதோர் இதில் இணையவில்லை. ஏனெனில் தன்னாட்சி இயக்கம் என்பது இந்து பெரும்பான்மையினரின் ஆட்சியாகவும் குறிப்பாக உயர் சாதியினரின் ஆட்சியாகவும் அமைந்துவிடும் என்று அவர்கள் கருதினர். இதில் ஆங்கிலோ இந்தியர்கள், முஸ்லீம்கள் மற்றும் தென்னிந்தியாவை சேர்ந்த பிராமணர் அல்லாதோர் இணையவில்லை, அதுதான் சரி, இங்கே அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஆப்ஷனாக கொடுத்துருக்கான். ஓகேவா, இதுதான் தவறு. உண்மையான காரணம் இதுதான். அடுத்த கேள்வி போலாமா? 9வது கேள்வி. 4வது கேள்வி. ரவீந்திரநாத் தாகூர் குறித்த பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல? என்ன கேட்டிருக்காங்க? ரவீந்திரநாத் தாகூர் குறித்த பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ, நோபல் பரிசை வென்ற முதல் ஐரோப்பியர் அல்லாதவர் இவராவார். ஆப்ஷன் பி, 1921 விஸ்வ பாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவினார். ஆப்ஷன் சி, பாரத மாதா ஓவியம் இவரது முக்கியமான படைப்புகளில் ஒன்றாகும். ஆப்ஷன் டி, சுதேசி இயக்கத்தின் போது ரவீந்திரநாத் தாகூரின் ரக்ஷபந்தனை ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டின் குறியீடாக பயன்படுத்தினார். இந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் தப்பு. அது எது அப்படின்னு கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்க. ரவீந்திரநாத் தாகூரை பற்றினது இதில் எது தவறாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தோம்னா சரியானது அல்ல, அதுதான் கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பாரத மாதா ஓவியம் இவரது முக்கியமான படைப்புகளில் ஒன்றாகும் அப்படிங்கிறது தான் சரியான கூற்று. இல்லை, இதுதான் சரியான கூற்று இல்லை. வாங்க ஃபஸ்ட்டு பார்ப்போம். அவர் ரவீந்திரநாத் தாகூர் எப்படி அழைக்கப்பட்டார்னா, குருதேவ், கவிகுரு மற்றும் விஸ்வகவி என்றும் அழைக்கப்பட்டார். ரவீந்திரநாத் தாகூர் எப்படி அழைக்கப்பட்டார்? குருதேவ், கவிகுரு மற்றும் விஸ்வகவி என்றும் அழைக்கப்பட்டார். அவர் நவீன இந்தியாவின் மிக சிறந்த படைப்பாற்றல் மிக்க கலைஞராக கருதப்பட்டார் மற்றும் WB Yeats போன்றவர்களால் போற்றப்பட்டார். என நவீன இந்தியாவின் மிகச்சிறந்த படைப்பாற்றல் மிக்க கலைஞராக கருதப்பட்டார் மற்றும் WB Yeats போன்றவரால் போற்றப்பட்டார். ரவீந்திரநாத் தாகூர் ஒரு வங்காள கவிஞர். என்னது? வங்காள கவிஞர். ரவீந்திரநாத் தாகூர் ஒரு வங்காள கவிஞர்.
நாவலாசிரியர் மற்றும் ஓவியர் ஆவார். இவர் இந்திய பண்பாட்டை மேற்கத்திய நாடுகளுக்கு அறிமுகப்படுத்தியதில் அவர் பங்காற்றினார். ரவீந்திரநாத் தாகூர் ஒரு வங்காள கவிஞர், நாவலாசிரியர் மற்றும் ஓவியர். இந்திய பண்பாட்டை மேற்கத்திய நாடுகளுக்கு அறிமுகப்படுத்துவதில் அவர் பெரும் பங்காற்றினார். அடுத்தது, அவர் சிறந்த இலக்கிய ஆளுமையாகவும் பல துறைகளில் புலமை பெற்ற அறிஞராகவும் திகழ்ந்தார். இப்பகுதியின் இலக்கியம் மற்றும் இசையை தனி ஒருவராக மறு வடிவமைத்தார். அவர் மகாத்மா காந்தியின் நெருங்கிய நண்பராக இருந்தார். யார்? மகாத்மா காந்தியின் நெருங்கிய நண்பராக இருந்தார். யார்? ரவீந்திரநாத் தாகூர். மகாத்மா என்ற பட்டத்தை அவரே வழங்கியதாக கூறப்படுகிறது. மகாத்மா காந்திக்கு மகாத்மா அப்படிங்கிற பட்டத்தை ரவீந்திரநாத் தாகூர் தான் வழங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரவீந்திரநாத் தாகூர் மகாத்மா காந்தியோட நெருங்கிய நண்பராக இருந்திருக்காரு. இந்தியாவின் தேசிய ஒருமைப்பாட்டிற்கு வேற்றுமையில் ஒற்றுமை. இந்தியாவின் தேசிய ஒருமைப்பாட்டிற்கு வேற்றுமையில் ஒற்றுமை மட்டுமே சத்தியமான வழி என்பதை அவர் எப்போதும் வலியுறுத்தி வந்தார். இந்தியாவின் தேசிய ஒருமைப்பாட்டிற்கு வேற்றுமையில் ஒற்றுமை மட்டுமே சாத்தியமான வழி என்பதை அவர் எப்போதும் வலியுறுத்தி வந்தார். இப்போதான் பாயிண்ட்டுக்கு. பாரத மாதா என்பது இந்திய ஓவியரான அபனீந்திரநாத் தாகூரால். இந்த அபனீந்திரநாத் தாகூர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூரோட சகோதரர். 1905 வரையப்பட்ட ஒரு ஓவியம். யார்? பாரத மாதா அப்படிங்கிறது பாரத மாதா ஓவியம் இந்திய ஓவியரான அபனீந்திரநாத் தாகூர் அவரோட ஓவியம். இந்த அபனீந்திரநாத் தாகூர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூரோட சகோதரர். இதை எப்போ வரைஞ்சிருக்காருன்னா 1905 வரையப்பட்ட ஓவியமாகும். இங்கே பாரத மாதா ஓவியம் யாரோடது? அபனீந்திரநாத் தாகூர் யார்? ரவீந்திரநாத் தாகூரோட சகோதரர். எந்த வருஷம் இந்த பாரத மாதா ஓவியம் வரையப்பட்டது? 1905. வரைஞ்சது யார்? அபனீந்திரநாத் தாகூர். ஓகே, கேள்வி புரியுதா? ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாமா? சூரத் பிளவுக்கு பிறகு தீவிரவாத தலைவர்களின் அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த 1907 மற்றும் 1911 இடைப்பட்ட காலத்தில் அரசாங்கத்தால் பின்வரும் எந்த சட்டங்கள் இயற்றப்பட்டன? சூரத் பிளவுக்கு பிறகு தீவிரவாத தலைவர்களின் அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த 1907 மற்றும் 1911 இடைப்பட்ட காலத்தில் 1907 மற்றும் 1911 இடைப்பட்ட காலத்தில் அரசாங்கத்தால் பின்வரும் எந்த சட்டங்கள் இயற்றப்பட்டன? அதான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 தேச துரோக குற்றங்கள் தடுப்புச் சட்டம். ஆப்ஷன் 2 அராஜக மற்றும் புரட்சிகர குற்றங்கள் தடுப்புச் சட்டம். ஆப்ஷன் 3 குற்றவியல் சட்ட திருத்தச் சட்டம். ஆப்ஷன் 4 இந்திய பாதுகாப்பு ஒழுங்குமுறை சட்டம். ஆப்ஷன் 5 இந்திய செய்தித்தாள் குற்றங்களை தூண்டுதல் சட்டம். ஆப்ஷன் 6 இந்திய பத்திரிகை சட்டம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை வந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். என்ன கேட்டிருக்காங்க? சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஏ 1, 2, 3 மற்றும் 4. ஆப்ஷன் பி 1, 2, 3, 4 மற்றும் 6. ஆப்ஷன் சி 1, 2, 3 மற்றும் 6. 1, 2, 3, 5 மற்றும் 6. ஆப்ஷன் டி 1, 2, 3, 4, 5 மற்றும் 6. 4 ஆப்ஷனில் எது கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க.
1907லேருந்து 1911 வரை இயற்றப்பட்ட சட்டங்கள். ஓகேவா? சூரத்தில் வந்து காங்கிரஸ் வந்து ரெண்டாக பிளஞ்சிட்டு தீவிரவாதம் மிதவாதம்னு. அந்த தீவிரவாத தலைவர்களோட நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துறதுக்காக 1907லேருந்து 1911 வரை இயற்றப்பட்ட சட்டங்கள் தான் கேட்குறாங்க. என்னென்ன சட்டங்கள் இயற்றினாங்க அப்படின்னு. ஆன்சர் பார்த்துடலாமா? என்னென்ன சட்டங்கள் சரியானது? தேச துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம். தேச துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம் கரெக்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த அராஜகம் மற்றும் புரட்சிகர குற்றங்கள் தடுப்பு சட்டம், அது கிடையாது. குற்றவியல் சட்ட திருத்த சட்டம், இது கரெக்டு. அதுக்கடுத்து இந்திய பாதுகாப்பு ஒழுங்குமுறை சட்டம், இதுவும் கிடையாது. இந்திய செய்தித்தாள்கள் குற்றங்களை தூண்டுதல் சட்டம், இது உண்டு. அதுக்கடுத்து இந்திய பத்திரிகை சட்டம், இது உண்டு. இந்த 4 சட்டங்கள் தான் 1907லேருந்து 1911 வரையும் 11 இந்த இடைப்பட்ட காலத்தில் தீவிரவாத தலைவர்களை கட்டுப்படுத்துறதுக்காக இயற்றப்பட்ட சட்டங்கள். 2 மற்றும் 4 தவறான. ஃபஸ்ட்டு தப்பான ஆப்ஷன்ஸ் என்ன? 2 மற்றும் 4. அது 2 மற்றும் 4 என்ன கொடுத்துருக்காங்க? 2வது ஆப்ஷன் அராஜகம் மற்றும் புரட்சிகர குற்றங்கள் தடுப்பு சட்டம். 4 என்ன? இந்திய பாதுகாப்பு ஒழுங்குமுறை சட்டம். இது என்னன்னு பார்த்தோம். மான்ஃபோர்ட் சீர்திருத்தம் நடைமுறைக்கு வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பு ஏகாதிபத்திய சட்டமன்றத்தில் 2 மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அவற்றில் ஒன்று கைவிடப்பட்டது. ஆனால் மற்றொன்று, அதாவது 1915ஆம் ஆண்டில் இந்திய பாதுகாப்பு ஒழுங்குமுறை சட்டத்தின் நீட்டிப்பு மார்ச் 1919 நிறைவேற்றப்பட்டது. இது அதிகாரப்பூர்வமாக அராஜகம் மற்றும் புரட்சிகர குற்றங்கள் தடுப்புச் சட்டம் என்று அழைக்கப்பட்டது. இது 1919 ரவுலட் சட்டம் என்று பரவலாக அறியப்பட்டது. இந்த அராஜகம் மற்றும் புரட்சிகர குற்றங்கள் தடுப்புச் சட்டம் தான் 1919 வந்து ரவுலட் சட்டம் என்று பரவலாக அறியப்பட்டது. இந்த இதை சொல்கிறாங்க. இந்த 2வதாக இருக்குல்ல, அராஜகம் மற்றும் புரட்சிகர குற்றங்கள் தடுப்புச் சட்டம், இதுதான் வந்து 1919 வந்து ரவுலட் சட்டமாக இருக்குது. ஆப்ஷன்ஸ் 1, 3, 5 மற்றும் 6 சரியானது. அரசாங்கம் தீவிரவாத தலைவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டது. 1907 மற்றும் 1911க்கு இடைப்பட்ட காலத்தில் அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த 5 புதிய சட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டன. 5 புதிய சட்டங்கள். ஆனால் நமக்கு ஆப்ஷனில் வந்து 4 சட்டங்கள் தான் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அந்த 5 சட்டங்கள் பார்ப்போம். தேச துரோக குற்றங்கள் தடுப்புச் சட்டம் 1907. இந்திய செய்தித்தாள்களை குற்றங்களை தூண்டுதல் சட்டம் 1908. குற்றவியல் சட்ட திருத்தச் சட்டம் 1908. இந்திய பத்திரிகை சட்டம் 1910 ஆகியவை அடங்கும். முசாஃபரில் வங்காள புரட்சியாளர்கள் வீசிய குண்டினால் 2 அப்பாவியான ஐரோப்பிய பெண்கள் உயிரிழந்த சம்பவம் குறித்து 1908 தனது கேசரி இதழில் எழுதியதற்காக தீவிரவாத தலைவரான திலகர் மீது 1919 தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு விசாரிக்கப்பட்டது. இன்னொரு இந்த ஆப்ஷன் பார்ப்போம். அரசாங்கம் தீவிரவாத தலைவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டது. 1907 மற்றும் 1911 இந்த இடைப்பட்ட காலம் தானே அங்கே கேட்டிருக்காங்க கொஸ்டின். 1907 மற்றும் 1911 இடைப்பட்ட காலத்தில் அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த 5 புதிய சட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டன. இந்த சட்டங்களில் தேச துரோக குற்றங்கள் தடுப்புச் சட்டம் 1907, தேச துரோக குற்றங்கள் தடுப்புச் சட்டம் 1907, இந்திய செய்தித்தாள்கள் குற்றங்களை தூண்டுதல் சட்டம் 1908,
இந்திய செய்தித்தாள்கள். குற்றங்களை தூண்டுதல் சட்டம் 1908, குற்றவியல் சட்ட திருத்த சட்டம் 1908, குற்றவியல் சட்ட திருத்த சட்டம் 1908, குற்றவியல் சட்ட திருத்த சட்டம் 1908, இந்திய பத்திரிகையாளர் சட்டம் 1910, இந்திய பத்திரிகையாளர் சட்டம் 1910, இந்திய பத்திரிகையாளர் சட்டம் 1910 ஆகியவை அடங்கும். முசாபர்பூரில் வங்காள புரட்சியாளர்கள் வீசிய குண்டினால் 2 அப்பாவியான ஐரோப்பிய பெண்கள் உயிரிழந்த சம்பவம் குறித்து 1908 வந்து கேசரி, யாரோட, திலகரோடது இந்த பத்திரிகை, கேசரி இதழில் வந்து எழுதியதற்காக தீவிரவாத தலைவரான திலகர் மீது வந்து 1909 தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு விசாரிக்கப்பட்டது. எப்போ எழுதுனது? 1908 கேசரி இதழில். வழக்கு விசாரணை 1909 தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு விசாரிக்கப்பட்டது. சரியா? அடுத்த கேள்வி பார்ப்போமா? பின்வரும் அமர்வுகளை கவனிக்கும். இந்த பக்கம் காங்கிரஸ் அமர்வு, இந்த பக்கம் அந்த அமர்வுக்கு உள்ள தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக புரிந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத தான் பார்க்கணும். மேற்கூறிய இணைகளில் எத்தனை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? மேற்கூறிய இணைகளில் எத்தனை சரியாக பொருத்தப்பட்டுள்ளன அதான் பார்ப்போம். கல்கத்தா 1906 அமர்வு ராஷ்பிஹாரி கோஷ். சூரத் 1907 அமர்வு பாலகங்காதர திலகர். சென்னை 1908 அமர்வு மதன் மோகன் மாளவியா. இந்த 3ம் சரியாக பொருந்திருக்கா அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்கணும். வாங்க பார்க்கலாம் எத்தனை சரியாக பொருந்திருக்கு அப்படின்னு. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு இணை மட்டும், ஆப்ஷன் பி 2 இணைகள், ஆப்ஷன் சி 3 இணைகள், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. எதுவாக இருக்கும்? கெஸ்ஸிங் பாருங்கள். இந்த பக்கம் காங்கிரஸ் அமர்வு, இந்த பக்கம் தலைவர். யோசிச்சு பாருங்க. ஆயிரத்தி 1906, 7, 8 அடுத்தடுத்து 3 வருஷங்களில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடும் அதுக்கான தலைவர்களும் கேட்டிருக்காங்க. சரி பார்ப்போமா. இது வந்து 1906 காங்கிரஸ், இது வந்து தவறு. ராஷ்பிஹாரி கோஷ்ங்கிறது தவறு. 1906னா தாதாபாய் நவ்ரோஜி. 1906 வந்து எங்கே கல்கத்தாவில் நடைபெற்றது. கல்கத்தாவில் நடைபெற்ற அதுக்கு யார் தலைவர்னா தாதாபாய் நவ்ரோஜி. 1907 எங்கே நடைபெற்றது? சூரத்தில் தான். 1907 சூரத்தில் நடைபெற்ற அமர்வுக்கு யார் தலைவர்னா ராஷ்பிஹாரி கோஷ். இந்தோல இருக்கார் பாரு, இவர் தான் ராஷ்பிஹாரி கோஷ். இவர் தான் சூரத்து 1907 சூரத் அமர்வுக்கு வந்து தலைவர். ஓகேவா? அதுக்கடுத்து 1908 சென்னை அமர்வு, இதுக்கு யார் தலைவர்னா இதுக்கும் ராஷ்பிஹாரி கோஷ் தான் தலைவர். ஓகே. 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுக்கு யார் தலைவர்னா யார்? தாதாபாய் நவ்ரோஜி. ஓகே. 1906 காங்கிரஸ் அமர்வுக்கு வந்து கல்கத்தா காங்கிரஸ் அமர்வுக்கு தலைவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. 1907 சூரத் காங்கிரஸ் அமர்வுக்கு தலைவர் யாருன்னா ராஷ்பிஹாரி கோஷ்.
ஓகேவா? 1907 சூரத் காங்கிரஸ் அமர்வுக்கு தலைவர் யாருன்னா ராஷ் பிஹாரி கோஷ். அதேமாதிரி 1908 சென்னை காங்கிரஸ் அமர்வுக்கு யார் தலைவர்னாலும் ராஷ் பிஹாரி கோஷ் தான். ஓகே, அடுத்த கேள்வி. வங்க பிரிவினை தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொள்க. வங்க பிரிவினைக்கு பிறகு இந்திய தேசிய காங்கிரஸின் 1905 பனாரஸ் மாநாட்டிற்கு தாதாபாய் நவ்ரோஜி தலைமை தாங்கினார். அடுத்து 2வது, பிரிவினைக்கு எதிரான இயக்கம் சையத் ஹைதர் ரஸா தலைமையில் டெல்லிக்கும், பகத்சிங் தலைமையில் பஞ்சாபிற்கும், எம்.ஏ. அன்சாரி தலைமையில் சென்னைக்கும் பரவியது. 3வது பாயிண்ட், காங்கிரஸில் இருந்த மிதவாதிகள் இந்த இயக்கத்தை வங்காளத்திற்கு அப்பால் நாட்டின் பிற பகுதிகளுக்கும் கொண்டு செல்ல விரும்பினர். ஆப்ஷன் பாருங்கள். மேலே உள்ள கூற்றுகளில் எத்தனை சரியான கூற்று அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 1 மற்றும், ஆப்ஷன் பி 2 மற்றும், ஆப்ஷன் சி 3மே, ஆப்ஷன் டி எதுவுமே இல்லை. கேள்வி இன்னொரு அடி படிக்கிறேன். வங்க பிரிவினை தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொள்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து தப்பு. ஏன்னா 1905 பனாரஸ் மாநாட்டிற்கு தலைவர் யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. யார் தலைவர்? கோபாலகிருஷ்ண கோகலே. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது யார்? தாதாபாய் நவ்ரோஜி. ஓகே, அப்போனா ஃபஸ்ட் பாயிண்ட் தவறு. பிரிவினைக்கு எதிரான இயக்கம் சையத் ஹைதர் ரஸா தலைமையில் டெல்லிக்கும், பகத்சிங் தலைமையில் பஞ்சாபிற்கும், எம்.ஏ. அன்சாரி தலைமையில் சென்னைக்கும் பரவியது. இதுவும் தப்பாக தான் இருக்குது. என்ன தப்புன்னா, பஞ்சாப் பகத்சிங் வராது. லாலா லஜ்பத் ராய் வரும். அதனால் இந்த ஆப்ஷன் தவறு. காங்கிரஸில் இருந்த மிதவாதிகள் இந்த இயக்கத்தை வங்காளத்திற்கு அப்பால் நாட்டின் பிற பகுதிகளுக்கு கொண்டு செல்ல விரும்பினர். இதுவும் தவறு தான். அப்போனா எத்தனை சரியானவே கேட்டுறேன். அப்போனா எல்லாமே தவறு, எதுவுமே இல்லை. ஆப்ஷன் டி அதுதான் கரெக்ட், சரியான விடை. ஆப்ஷன் டி. வாங்க எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். மற்றொன்று தவறு. சொன்னேன்னா 1905 பனாரஸ் மாநாடு யார் தலைமை தாங்க? கோபாலகிருஷ்ண கோகலே தலைமை தாங்கினார். இதுதான் 1905 பனாரஸ் மாநாடு. 1905 கோபாலகிருஷ்ண கோகலே தான் தலைமை தாங்கினார். அதுதான் சரியானது. அடுத்தது கூற்று 2. என்ன? விரைவில் இந்த இயக்கம் நாட்டின் பிற பகுதிகளுக்கும் பரவியது. பூனா மற்றும் பம்பாயில் யாருன்னா திலக், பாலகங்காதர திலகர் தலைமையிலும், பஞ்சாபில் லாலா லஜ்பத் ராய் மற்றும் அஜித் சிங். ஓகேவா?
பஞ்சாபில் யார்? லாலா லஜ்பத் ராய் மற்றும் அஜித் சிங் தலைமையிலும், டெல்லியில் சையத் ஹைதர் ராசா தலைமையிலும், சென்னையில் சிதம்பரம் பிள்ளை தலைமையிலும் இயக்கம் பரவியது. ஓகே, எங்கெங்க? பூனா மற்றும் பொம்பாயில் யாருன்னா பாலகங்காதர திலகர். பூனா மற்றும் பம்பாயில் வந்து யாருன்னா பாலகங்காதர திலகர். பஞ்சாபில் வந்து லாலா லஜ்பத் ராய் மற்றும் அஜித் சிங். டெல்லியில் வந்து சையத் ஹைதர் ரசா. சென்னையில் வந்து சிதம்பரம் பிள்ளை தலைமையிலும் இயக்கம் பரவியது. ஓகேவா? கூற்று 3 என்ன? திலக், லாலா லஜ்பத் ராய், பிபின் சந்திரபால் மற்றும் அரவிந்த் கோஷ் ஆகியோர் தலைமையிலான தீவிர தேசியவாதிகள். யார்? தீவிர தேசியவாதிகள் வந்து இந்த இயக்கத்தை வங்காளத்திற்கு அப்பால் நாட்டின் பிற பகுதிகளுக்கு கொண்டு செல்லவும், அந்நிய பொருட்களை புறக்கணிப்பதோடு மட்டுமல்லாமல் சுயராஜ்யம், சுய ஆட்சி அடைவதை நோக்கமாக கொண்ட முழுமையான அரசியல் மக்கள் போராட்டமாக மாற்றவும் விரும்பினர். ஆனால் அக்காலத்தில் காங்கிரஸில் ஆதிக்கம் செலுத்திய மிதவாதிகள் அவ்வளவு தூரம் செல்ல விரும்பவில்லை. ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க? காங்கிரஸும் மிதவாதிகள் வந்து இந்த இயக்கத்தை வந்து ஆப்ஷனில் என்ன கொடுத்தா மிதவாதிகள் தான் வங்காளத்திற்கு அப்பால் நாட்டின் பிற பகுதிகளுக்கு எடுத்து செல்லணும் அப்படின்னு விரும்பினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் சரியான விடை என்ன? திலக், லாலா லஜ்பத் ராய், பிபின் சந்திரபால், அரவிந்த் கோஷ் போன்ற தீவிர தேசியவாதிகள் இயக்கத்தை வங்காளத்திற்கு அப்பால் பிற பகுதிகளுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று செல்லவும், அந்நிய பொருட்களை புறக்கணிப்பதோடு சுயராஜ்யம், சுய ஆட்சி அடைவதை நோக்கமாக கொண்ட முழுமையாக விரும்பினர். ஆனால் அக்காலத்தில் காங்கிரஸில் வந்து ஆதிக்கம் வந்து மிதவாதிகள் தான். அதனால் அவங்க வந்து மிதவாதிகள் வந்து அவ்வளோ தூரம் எடுத்துக்கிட்டு போக விடலை. ஓகேவா? நாள் தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் கல்கத்தாவில் 1906 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் 1906 தாதாபாய் நவ்ரோஜி 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு போட்டிருக்கானே. அங்கே நமக்கு மேட்ச்சில் என்ன கொடுத்துருந்தான்? ராஷ் பிஹாரி கோஸ்னு கொடுத்துருந்தான். இல்லை, தாதாபாய் நவ்ரோஜி. அதுதான் அங்கேயும் சொல்லியிருந்தோம், அதுவும் இங்கே வருது பாருங்கள் அடுத்த கொஸ்டின்லேயே. தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் கல்கத்தாவில் 1906 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் வந்து முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸின் குறிக்கோள் ஐக்கிய ராஜ்யம் அல்லது ஆஸ்திரேலியா அல்லது கனடா போன்ற காலனிகளில் உள்ளதை போன்று சுய அரசு அல்லது சுயராஜ்யம் என்று அறிவிக்கப்பட்டது. இது ஆஸ்திரேலியா கனடாவில் இருக்கிற மாதிரி சுய அரசு அல்லது சுயராஜ்யம் என்று அறிவிக்கப்பட்டது. இப்போ தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் 1906 காங்கிரஸ் மாநாட்டு, கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் வந்து ஒரு முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டது. அது என்னென்னா, இந்திய தேசிய காங்கிரஸின் குறிக்கோள் வந்து ஐக்கிய ராஜ்யம் அல்லது ஆஸ்திரேலியா அல்லது கனடா, கனடாவில் இருக்கிற மாதிரி சுய அரசு அல்லது சுயராஜ்யம் அப்படின்னு அறிவித்தாங்க. அடுத்த கேள்வி. இந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் லீக்கேஜ் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொள்க. 2 ஆப்ஷன் கொடுத்துருங்க. 2ல் எது சரி? கூற்றுக்களில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1, பிரிட்டிஷ் காமன்வெல்த் அமைப்பிற்குள் இந்தியாவிற்கான சுய ஆட்சியை பெறுவதே இதன் முக்கிய நோக்கமாக இருந்தது. கூற்று 2, தன்னாட்சி இயக்க திட்டத்திற்கு காங்கிரஸின் ஒப்புதலை பெறுவதில் அன்னி பெசன்ட் வெற்றி பெற்றார். இந்த 2 கூற்றுல எது சரி பார்ப்போம்.
ஆப்ஷன் பார்த்துருமா? பிரிட்டிஷ் காமன்வெல்த் அமைப்பிற்குள் இந்தியாவிற்கான சுய ஆட்சியை பெறுவதே இதன் முக்கிய நோக்கமாக இருந்தது. இது தன்னாட்சி இயக்கம். கரெக்ட். சுய ஆட்சி, செல்ஃப் கவர்மெண்ட் இதன் முக்கிய நோக்கமாக இருந்தது. தன்னாட்சி இயக்க திட்டத்திற்கு காங்கிரஸின் ஒப்புதலை பெறுவதில் அன்னி-பெசன்ட் வெற்றி பெற்றார். தன்னாட்சி இயக்க திட்டத்திற்கு இது தவறு. எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். 2 தவறானது. ஆயிரத்தி 1915ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் வெள்ளையின குடியேற்ற நாடுகளுக்கு வழங்கப்பட்டதை போன்று சுய ஆட்சியை போருக்கு பிறகு இந்தியாவிற்கு வழங்க கோரி அன்னி-பெசன்ட் ஒரு பிரச்சாரத்தை தொடங்கினார். அவர் செய்தித்தாள்களான இது நியூ இந்தியா அன்னி-பெசன்ட்டோட செய்தித்தாள், நியூ இந்தியா, காமன்வெல்த் ஆகியவற்றின் மூலமாகவும் பொதுக்கூட்டங்கள் மற்றும் மாநாடுகள் மூலமாக பிரச்சாரம் செய்தார். 1915 நடைபெற்ற காங்கிரஸ் வருடாந்திர அமர்வில் திலகர் மற்றும் அன்னி-பெசன்ட் ஆகியோர் முயற்சிகள் ஓரளவு வெற்றி பெற்றன. தீவிரவாத பிரிவினரை காங்கிரஸில் மீண்டும் இணைத்துக் கொள்வது என்று முடிவு செய்யப்பட்டது. தன்னாட்சி இயக்கங்களுக்கான தனது திட்டத்திற்கு காங்கிரஸின் ஒப்புதலை பெறுவதில் அன்னி-பெசன்ட் தோல்வியடைந்தாலும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் உள்ளூர் அளவிலான காங்கிரஸ் குழுக்களை புதுப்பித்தல் ஆகிய பணிகளை மேற்கொள்வதில் காங்கிரஸ் உறுதியளித்தது. அன்னி-பெசன்ட்டுக்கு உறுதியளித்தது. நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்க என்னென்னா, தனது திட்டத்திற்கான காங்கிரஸின் ஒப்புதலை பெறுவதில் அன்னி-பெசன்ட் தோல்வி அடைந்தார், அதில் வெற்றி பெற்றார் அப்படின்னு ஆப்ஷனில் இருக்கும். ஆனால் இது கரெக்டானது தனது திட்டத்திற்கான காங்கிரஸின் ஒப்புதலை பெறுவது அன்னி-பெசன்ட் தோல்வி அடைந்தார். ஓகேவா? அதுதான் ப்ரீஃபாக பார்ப்போம். 1915ஆம் ஆண்டு தொடக்கத்தில் வெள்ளையின குடியேற்ற நாடுகளுக்கு வழங்கப்பட்டது மட்டும் சுயாட்சி, அதாவது ஆஸ்திரேலியா, கனடா இவங்களுக்கெல்லாம் வழங்கப்பட்ட மாதிரி சுய ஆட்சியை போருக்கு பிறகு இந்தியாவிற்கு வழங்க கோரி அன்னி-பெசன்ட் ஒரு பிரச்சாரத்தை தொடங்கினார். அதை அவரோட செய்தித்தாள்கள், அன்னி-பெசன்ட்டோட செய்தித்தாள்களான நியூ இந்தியா, காமன்வெல்த் ஆகியவற்றின் மூலமாகவும் பொதுக்கூட்டங்கள் மற்றும் மாநாடுகள் மூலமாகவும் பிரச்சாரம் செய்தார். 1915 காங்கிரஸோட வருடாந்திர அமர்வில் திலகர் மற்றும் அன்னி-பெசன்ட்டோட முயற்சிகள் ஓரளவு வெற்றி பெற்றன. தீவிரவாத பிரிவினரை காங்கிரஸில் மீண்டும் இணைத்துக் கொள்வது என்று முடிவு செய்யப்பட்டது. எப்போ? 1915 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் தீவிரவாத தலைவர்களை மீண்டும் காங்கிரஸில் இணைத்துக் கொள்வதுன்னு முடிவு செய்யப்பட்டது. தன்னாட்சி இயக்கங்களுக்கான தனது திட்டத்திற்கு காங்கிரஸ் ஒப்புதலை பெறுவதில் அன்னி-பெசன்ட் தோல்வியடைந்தாலும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் உள்ளூர் அளவிலான காங்கிரஸ் குழுக்களை புதுப்பித்தல் ஆகிய பணிகளை மேற்கொள்ள காங்கிரஸ் அன்னி-பெசன்ட்டுக்கு உறுதியளித்தது. ஓகே, சரியான குற்றப்பத்திரம். வெளிநாடுகளில் வாழ்ந்த இந்தியர்கள் கதர் இயக்கத்தின் உணர்ச்சிகரமான மற்றும் சாகச பாணியிலான நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அதற்கு மாறாக முதல் உலகப் போருக்கு இந்தியாவிற்குள் அளிக்கப்பட்ட ஒரு அமைதியான ஆனால் மிகவும் பயனுள்ள எதிர்வினையாகவே தன்னாட்சி இயக்கம் அமைந்தது. பாலகங்காதர திலகர், அன்னி-பெசன்ட், ஜி.எஸ். கபார்டே, சர் எஸ். சுப்பிரமணிய ஐயர், ஜோசப் பாப்டிஸ்டா மற்றும் முகமது அலி ஜின்னா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் ஒன்றிணைந்து ஆண்டுதோறும் மட்டுமே கூடும் காங்கிரஸ் அமைப்பை போலன்றி ஆண்டு முழுவதும் செயல்படக்கூடிய ஒரு தேசிய கூட்டமைப்பு தேவை என்று முடிவு செய்தனர். இதுதான் இந்த தன்னாட்சி இயக்கத்தோட முக்கிய நோக்கம். வெளிநாடுகளில் வாழ்ந்த இந்தியர்கள் கதர் இயக்கத்தின் உணர்ச்சிகரமான மற்றும் சாகச பாணியிலான நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அதற்கு மாறாக முதல் உலகப் போருக்கு இந்தியாவிற்குள் அளிக்கப்பட்ட ஒரு அமைதியான ஆனால் மிகவும் பயனுள்ள எதிர்வினையாகவே தன்னாட்சி இயக்கம் அமைந்தது.
பாலகங்காதர திலகர், அன்னி பெசன்ட், ஜிஎஸ் கபாட்டே, சரஸ் சுப்பிரமணிய ஐயர், ஜோசப் பாப்டிஸ்டா மற்றும் முகமது அலி ஜின்னா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் ஒன்றிணைந்து ஆண்டுதோறும் மட்டுமே கூடும் காங்கிரஸ் அமைப்பை போலன்றி ஆண்டு முழுவதும் செயல்படக்கூடிய ஒரு தேசிய கூட்டமைப்பு தேவை. இது தேசிய கூட்டமைப்பு தேவை என்று முடிவு செய்தனர். இதுவே இதன் முக்கிய நோக்கமாகும். இது தன்னாட்சி இயக்கத்தோட முக்கிய நோக்கம். ஓகேவா? அடுத்த கேள்வி. 9வது கேள்வி. கர்சன் பிரபுவின் ஆட்சி காலத்தில் பின்வரும் நிகழ்வுகளில் எவை நடைபெற்றன? ஆப்ஷன் பாருங்கள். கொஸ்டின் இன்னொரு வாட்டி படிக்கிறேன். கர்சன் பிரபுவோட ஆட்சி காலத்தில் பின்வரும் நிகழ்வுகள் எது நடைபெற்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வங்க பிரிவினை. ஆப்ஷன் 2 பிரேசர் ஆணையம் அமைத்தல். ஆப்ஷன் 3 திபெத் மீதான யங் ஹஸ்பண்ட் தூதுக்குழுவின் பயணம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். எது சரி? இந்த 3 ஆப்ஷனில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 மற்றும் ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 மட்டும், ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3. இதில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன விடை? கர்சன் பிரபு ஆட்சி காலத்தில் இந்த 3ல் எது நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. பார்ப்போமா? 1, 2 மற்றும் 3. 3மே வங்க பிரிவினை, பிரேசர் ஆணையம் அமைத்தல், திபெத் மீதான யங் ஹஸ்பண்ட் குழுவின் பயணம் 3மே நடைபெற்றது. எந்தெந்த வருஷம் எப்படின்னு பார்ப்போம். கர்சன் பிரபுவோட ஆட்சி காலம். கர்சன் பிரபுவோட ஆட்சி காலம் எப்படின்னா 1899 1905. கர்சன் பிரபுவோட ஆட்சி காலம் எப்படின்னா 1899 1905 வரையும். இதுக்கு முன்னாடி டஃப்ரின் பிரபுவோட ஆட்சி காலம் பார்த்தோம். அது எப்போ? 1884 1888 வரையும். கர்சன் பிரபுவோட ஆட்சி காலம் 1899 1905 வரையும். அதான் கர்சன் பிரபுவோட ஆட்சி காலம். கல்கத்தா மாநகராட்சி சட்டம் இப்போ கொண்டுட்டு வந்தாங்க 1899. இது கல்கத்தா மாநகராட்சி சட்டம் 1899 கொண்டுட்டு வராங்க. ஆண்ட்ரூ பிரேசர் தலைமையிலான காவல் ஆணையம் அமைத்தல் 1902. ஆண்ட்ரூ பிரேசர் தலைமையிலான காவல் ஆணையம் அமைத்தல் இது எப்போ கொண்டுட்டு வராங்கன்னா 1902. பல்கலைக்கழக ஆணையம் அமைத்தல் 1902. பல்கலைக்கழகம் ஆணையம். ஓகேவா? யூனிவர்சிட்டிஸ் கமிஷன் எப்போ கொண்டுட்டு வராங்க? 1902. இந்திய பல்கலைக்கழகங்கள் சட்டம் 1904. இந்திய பல்கலைக்கழகங்கள் சட்டம், இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் 1904. பழங்கால சின்னங்கள் பாதுகாப்பு சட்டம் அதுவும் 1904. ஆன்ஷியன்ட் மொமெண்டம் ப்ரிசர்வேஷன் ஆக்ட் 1904. வங்க பிரிவினை, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், திபெத் மீதான யங் ஹஸ்பண்ட் தூதுக்குழு இது பார்த்திங்கன்னா 1904. யங் ஹஸ்பண்ட் மிஷன் ஆன் திபெத் 1904. இதெல்லாம் கர்சன் பிரபுவோட ஆட்சி காலத்தில் நடைபெற்றது. எப்போலேருந்து? 1899 1905 வரையும் கர்சன் பிரபுவோட ஆட்சி காலம். அப்படியே ஆர்டராக பார்ப்போம். கல்கத்தா மாநகராட்சி சட்டம் 1899. ஆண்ட்ரூ பிரேசர் தலைமையிலான காவல் ஆணையம் 1902. பல்கலைக்கழக ஆணையம் அமைத்தல் 1902. இந்திய பல்கலைக்கழக சட்டம் 1904. இந்திய பல்கலைக்கழகங்கள் சட்டம் 1904. பழங்கால சின்னங்கள் பாதுகாப்பு சட்டம் 1904. வங்க பிரிவினை, திபெத் மீதான யங் ஹஸ்பண்ட் தூதுக்குழு 1904. இதெல்லாம் கர்சன் பிரபுவோட ஆட்சி காலத்தில் நடைபெற்றது. அடுத்த கேள்வி.
அன்னி பெசன்ட் குறித்த பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொள்க. அன்னி பெசன்ட் பற்றின கூற்று எத்தனை 3 கூற்று கொடுத்துருக்காங்க. அதில் எது சரியானது, எத்தனை கூற்று சரியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அன்னி பெசன்ட் அவர் பிரம்மஞான சபையின் நிறுவன தலைவர்களில் ஒருவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரோஜினி நாயுடுவை தவிர இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக பதவி வகித்த ஒரே பெண்மணி இவரே ஆவர். மதன் மோகன் மாளவியாவுடன் இணைந்து பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை நிறுவினார். இந்த 3 கூற்றுகளில் எத்தனை கூற்று சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 3 கூற்றுகளில் எத்தனை கூற்று சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. யோசிங்க. என்ன ஆன்சராக இருக்கும்? பிரம்மஞான சபையின் நிறுவன தலைவர்களில் ஒருவராக இருந்தார். தவறு. சரோஜினி நாயுடுவை தவிர இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக பதவி வகித்த ஒரே பெண்மணி, அதுவும் தவறு. மதன் மோகன் மாளவியுடன் இணைந்து பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை நிறுவினார். இது சரி. நான் ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் ரைட்டு. இதில் எத்தனைன்னு தான் கேட்டிருக்கேன். எத்தனை கூற்றுகள் சரியானவைன்னு கேட்டிருக்கேன். அப்போ ஒன்று மட்டும்தான் சரியானது. ஓகே, வாங்க எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். விளக்கம். அன்னி பெசன்ட் பிரம்மஞான சபையில் உறுப்பினராகவும் அத்துறையின் முக்கிய சொற்பொழிவாளராகவும் திகழ்ந்தார். ஏன்னா பிரம்மஞான சபையில் உறுப்பினராகவும் முக்கிய சொற்பொழிவாளராகவும் திகழ்ந்தார் அன்னி பெசன்ட் பிரம்மஞான சபையில் முக்கிய உறுப்பினராகவும் சொற்பொழிவாளராகவும் திகழ்ந்தார். அதில் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்கான்? பிரம்மஞான சபையில் நிறுவன தலைவர்களில் ஒருவர் அப்படின்னு கொடுத்தான். நிறுவன தலைவர்களில் ஒருவர் கிடையாது. பிரம்மஞான சபையோட உறுப்பினராகவும் முக்கிய சொற்பொழிவாளராகவும் திகழ்ந்தார். பிரம்மஞானம் தொடர்பான தனது பணிகளில் ஒரு பகுதியாகவே அவர் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டார். 1898 சென்ட்ரல் இந்து ஸ்கூல் என்பதை நிறுவ அவர் உதவினார். இதன் பின்னர் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் ஃபஸ்ட்டு எப்படி சென்ட்ரல் இந்து ஸ்கூல் என்பதை அவர் நிறுவ உதவினார். பின்னர் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. மதன் மோகன் மாளவியாவுடன் இணைந்து நிறுவப்பட்டது. 3வது கூற்று சரி. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்னென்னா, அன்னி பெசன்ட் பிரம்மஞான சபையின் உறுப்பினராகவும் முக்கிய சொற்பொழிவாளராகவும் திகழ்ந்தார். அந்த முக்கியமான தலைவர்களில் நிறுவன தலைவர்களில் ஒருவர் கிடையாது. ஓகேவா? பிரம்மஞான சபை தொடர்பான பணிகளின் ஒரு பகுதியாக தான் அன்னி பெசன்ட் இந்தியாவுக்கு வந்தாங்க. எப்போ? 1898 அவங்க சென்ட்ரல் இந்து ஸ்கூல் அப்படிங்கிற நிறுவனத்தை சென்ட்ரல் இந்து ஸ்கூலை நிறுவுறதுக்கு உதவி பண்ணாங்க. அதுதான் பின்னாட்களில் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இதை நிறுவனத்துக்கு மதன் மோகன் மாளவியா உதவி பண்ணியிருக்காரு. ஓகேவா? 1907 முதல் 1933 வரை அன்னி பெசன்ட் அச்சபையின் தலைவராக பணியாற்றினார். பிரம்மஞான சபையின் நிறுவன தலைவர்கள் ஒருவராக இருக்கவில்லை. ஓகே, இப்போ அன்னி பெசன்ட் சரோஜினி நாயுடுக்கு அப்புறம் அன்னி பெசன்ட் மட்டும்தான் இந்திய தேசிய காங்கிரஸில் தலைவராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அதை பார்ப்போம். அன்னி பெசன்ட் 1917 இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் பெண்மணி. அன்னி பெசன்ட் தான் முதல் பெண்மணி இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவர். ஓகேவா? அதுக்கு அடுத்தது தான் சரோஜினி நாயுடு 1925
இந்திய தேசிய காங்கிரஸோட இரண்டாவது பெண்மணி, இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக இருக்கிற இரண்டாவது பெண்மணி, முதல் இந்திய பெண்மணி யார்? சரோஜினி நாயுடு. நீ பிரசன்ட் இந்தியர் கிடையாது. அவங்க 1917 இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக ஆகிட்டாங்க. அதுக்கடுத்தது சரோஜினி நாயுடு 1925 இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக ஆகிறாங்க. இரண்டாவது பெண்மணி, முதல் இந்திய பெண்மணி. ஓகேவா? அதுக்கடுத்து மூணாவது நெல்லிசன் குப்தா. நெல்லிசன் குப்தா 1933 இப்போ 1933 இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக ஆகிறாங்க. இந்தியர் அல்லாத இரண்டாவது பெண்மணி நெல்லிசன் குப்தா. நெல்லிசன் குப்தா இப்போ 1933 இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக ஆகிறாங்க. இந்தியர் அல்லாத இரண்டாவது பெண்மணி நெல்லிசன் குப்தா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் 1917 இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவர் ஆகிறாங்க. முதல் பெண் தலைவர் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு அன்னி பெசன்ட். சரோஜினி நாயுடு 1925 இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவர் ஆகிறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸோட இரண்டாவது பெண் தலைவர், முதல் இந்திய பெண் தலைவர் சரோஜினி நாயுடு. அதுக்கடுத்து நெல்லிசன் குப்தா 1933 இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவர் ஆகிறாங்க. இந்தியர் அல்லாத இரண்டாவது பெண்மணி. ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்த கேள்வி. பின்வரும் இணைகளை கவனிக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? செய்தித்தாள் இதழ். இங்கே நிறுவனர். ஓகேவா? ஷோம் பிரகாஷ். அதை எழுதினது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். மிரத்-உல் அக்பர், சர் சையத் அகமது கான், சுதேசமித்திரன், வ.உ. சிதம்பரம் பிள்ளை. இந்த மேட்ச்சில் எத்தனை சரியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருங்க. எத்தனை சரியாக உள்ளன அப்படின்னு. ஆப்ஷன் ஏ 1 இணை மட்டும், ஆப்ஷன் பி 2 இணைகள் மட்டும், ஆப்ஷன் சி 3 இணைகள், ஆப்ஷன் டி எதுவுமே இல்லை. எத்தனை இணைகள் சரியாக இருக்குது பார்ப்போம். ஆப்ஷன் பார்ப்போமா? ஷோம் பிரகாஷ், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், இதுதான் கரெக்டாக இருக்குது. மற்ற 2 சரி, ஒரு தவறு, 2, 3 தவறு. அப்போ ஒரு இணை மட்டும். ஷோம் பிரகாஷ், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் எழுதுக்காங்க. மிரத்-உல் அக்பர், ராஜா ராம் மோகன் ராய், சுதேசமித்ரன், ஜி சுப்பிரமணிய ஐயர். ஓகேவா? ஷோம் பிரகாஷ் யார் எழுதியிருக்கா? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். மிரத்-உல் அக்பர் ராஜாராம் மோகன் ராய். மிரத்-உல் அக்பர் எழுதினது ராஜாராம் மோகன் ராய். சுதேசமித்ரன் ஜி சுப்பிரமணிய ஐயர். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தத்துவபோதினி பத்திரிகா, ஷோம் பிரகாஷ் சர்வசுபங்காரி பத்திரிகா மற்றும் இந்து பேட்ரியாட் போன்ற இதழ்கள் மூலம் செய்தித்தாள்களை எழுதி கட்டுரைகள் மூலம் தனது கருத்துக்களை வெளிப்படுத்தினார். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் என்னென்ன பத்திரிகை எழுதினார்னா தத்துவபோதினி பத்திரிகா, ஷோம் பிரகாஷ் சர்வசுபங்காரி பத்திரிகா, இந்து பேட்ரியாட் போன்ற இதழ்கள் மூலம் செய்தித்தாள்களை எழுதி கட்டுரைகள் மூலம் தனது கருத்துக்களை வெளிப்படுத்தினார். இது ராஜாராம் மோகன் ராய்.
ராஜாராம் மோகன் ராய். வங்காள வார இதழ் சம்வாத் கௌமுகி. பாரசீக வார இதழ் மிரத்துல் அக்பர். வங்காள வார இதழ் சம்வாத் கௌமுகி. பாரசீக வார இதழ் மிரத்துல் அக்பர். ஓகேவா. ஜி சுப்பிரமணிய ஐயர் சுதேசமித்திரன் தி இந்து. ஜி சுப்பிரமணிய ஐயர் சுதேசமித்திரன் தி இந்து. சையத் அகமது கான் தக்ஷிபுல் அக்லாக். சையத் அகமது கான் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா தக்ஷிபுல் அக்லாக். ஓகே. அடுத்த கேள்வி. பின்வரும் அமைப்புகளின் நிறுவப்பட்ட கால வரிசைப்படி சரியான வரிசை எது? கால வரிசைப்படி சரியான வரிசை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 கிழக்கிந்திய சங்கம், ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன், இந்தியா லீக், த இந்தியன் லீக், வங்க பாஷா பிரகாசிகா சபை, பிரிட்டிஷ் இந்திய சங்கம். இந்த 4 ஆப்ஷனில் எது சரியான விடையை தேர்ந்தெடுக்க? என்ன சரியான விடை? ஃபஸ்ட்டு வங்க பாஷா பிரகாசிகா சபை, அதுக்கடுத்து பிரிட்டிஷ் இந்திய சங்கம், இந்தியா லீக்கேஜ், அதுக்கடுத்து கிழக்கிந்திய சங்கம். 1 2 3 4 பார்த்தா ஆப்ஷன் சி தான் ரைட். வங்க பாஷா பிரகாசிகா சபை 1836 ராஜாராம் மோகன் ராய் ஆதரவாளர்களால் உருவாக்கப்பட்டது. வங்க பாஷா பிரகாசிகா சபை 1836 வங்க பாஷா பிரகாசிகா சபை 1836 ராஜாராம் மோகன் ராய் ஆதரவாளர்களால் உருவாக்கப்பட்டது. பிரிட்டிஷ் இந்திய சங்கம் 1851 நில உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் வங்காள பிரிட்டிஷ் இந்திய சங்கம் ஆகிய இரண்டும் ஒன்றிணைக்கப்பட்டு பிரிட்டிஷ் இந்திய சங்கம் உருவானது. பிரிட்டிஷ் இந்திய சங்கம் எப்படின்னா 1851 நில உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் வங்காள பிரிட்டிஷ் இந்திய சங்கம் ஆகிய இரண்டும் ஒன்றிணைக்கப்பட்டு பிரிட்டிஷ் இந்திய சங்கம் உருவானது. இது நிறுவனத்தின் கிழக்கிந்திய நிறுவனம். புதுப்பிக்கப்பட்ட பட்டய சட்டத்தில் சார்ட்டர் ஆக்ட் தனது சில பரிந்துரைகளும் சேர்க்க கோரி பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்துக்கு ஒரு மனுவை அனுப்பியது. கிழக்கிந்திய சங்கம் 1866. கிழக்கிந்திய சங்கம் 1866 லண்டனில் தாதாபாய் நவ்ரோஜியால் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஓகேவா. கிழக்கிந்திய சங்கம் 1866 தாதாபாய் நவ்ரோஜியால் லண்டனில் நிறுவப்பட்டது. கிழக்கிந்திய சங்கம் 1866 லண்டனில் தாதாபாய் நவ்ரோஜியால் ஏற்பாடு செய்யப்பட்டது. இது இந்திய விவகாரங்கள் குறித்து விவாதிப்பதோடு இந்திய நலனை மேம்படுத்த இங்கிலாந்தில் உள்ள பொதுநல ஆர்வலர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் செல்வாக்கு செலுத்தியது. பின்னர் சங்கத்தின் கிளைகள் இந்தியாவின் முக்கிய நகரங்களில் தொடங்கப்பட்டன. இந்தியா லீக் 1875 இந்தியா லீக் 1875 சிசிர் குமார் கோஷால் தொடங்கப்பட்டது. சிசிர் குமார் கோஷால் தொடங்கப்பட்டது இந்தியா லீக் 1875. இந்தியா லீக் 1875 சிசிர் குமார் கோஷால் தொடங்கப்பட்டது.
இதன் நோக்கம் மக்களிடையே தேசிய உணர்வை தூண்டுவது மற்றும் அரசியல் கல்வியை ஊக்குவிப்பதாகும். இந்தியா லீக்கோட முக்கிய நோக்கம் என்ன? இந்தியா லீக்கோட முக்கிய நோக்கம் வந்து மக்களிடையே தேசிய உணர்வை தூண்டுவது, அரசியல் கல்வியை ஊக்குவிப்பதாகும். இதுதான் இந்தியா லீக்கோட முக்கிய நோக்கம். எப்போ? 1875 சிசிர் குமார் கோஷால் நிறுவப்பட்டது. அடுத்த கேள்வி. இந்திய தேசிய காங்கிரஸின் மிதவாத காலம் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கவனிக்கவும். 2 கூற்று கொடுத்துருக்காங்க. மிதவாத அரசியல் செயல்பாடுகள் சட்ட வரம்பிற்குட்பட்ட அரசியலமைப்பு ரீதியான போராட்டங்களை உள்ளடக்கி இருந்தாலும் அவர்கள் காலனித்துவ ஆட்சியை மாற்றியமைக்க விரும்பினர். மிதவாத அரசியல் செயல்பாடுகள். ஓகேவா? 2வது கூற்று வந்து ஆர்.சி. தத் மற்றும் தின்ஷா வாச்சா ஆகியோரின் செல்வ சுரண்டல் கோட்பாட்டை முன்வைப்பதன் மூலம் இந்தியாவின் பிரிட்டிஷ் சுரண்டலை அவர்கள் விளக்கினர். மேற்கண்ட கூற்றுகளில் எது சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது சரியான விடை என்னென்ன கேட்டிருக்காங்க? இந்திய தேசிய காங்கிரஸ் மிதவாத காலம் தொடர்பான கூற்றுக்களை கவனிக்கவும். மிதவாத அரசியல் செயல்பாடுகள் சட்ட வரம்பிற்குட்பட்ட அரசியலமைப்பு ரீதியான போராட்டங்களை உள்ளடக்கி இருந்தாலும் அவர்கள் காலனித்துவ ஆட்சியை மாற்றியமைக்க விரும்பினர். சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். 2வது வந்து ஆர்.சி. தத் மற்றும் தின்ஷா வாச்சா ஆகியோரின் செல்வ சுரண்டல் கோட்பாட்டை முன்வைப்பதன் மூலம் இந்தியாவின் பிரிட்டிஷ் சுரண்டலை அவர்கள் விளக்கினர். ரைட், ரெண்டுமே ரைட். ஆப்ஷன் 1, 2 ஆகிய இரண்டும். விளக்கம் பார்ப்போம். கூற்று 1 சரி. மிதவாத அரசியல் செயல்பாடுகள் சட்ட வரம்பிற்குட்பட்ட அரசியலமைப்பு ரீதியான போராட்டங்களை உள்ளடக்கியிருந்தன மற்றும் மெதுவான ஆனால் சீரான அரசியல் முன்னேற்றத்தை காட்டின. பிரிட்டிஷார் அடிப்படையில் இந்தியர்களிடம் நியாயமாகவே நடந்து கொள்ளவே விரும்பினர் என்றும் ஆனால் அவர்களுக்கு உண்மையான நிலைமைகள் தெரியவில்லை என்றும் மிதவாதிகள் நம்பினர். எனவே நாட்டில் பொது கருத்தை உருவாக்கி தீர்மானங்கள், மனுக்கள், கூட்டங்கள் போன்றவற்றின் மூலம் அரசாங்கத்திடம் கோரிக்கைகள் முன்வைத்தனர். அதிகாரிகள் படிப்படியாக அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர்கள் கருதினர். வரலாற்றின் அந்த காலகட்டத்தில் பிரிட்டனுடனான அரசியல் தொடர்புகள் இந்தியாவின் நலனுக்கு உகந்தவை என்றும் பிரிட்டிஷ் ஆட்சியை நேரடியாக எதிர்ப்பதற்கான காலம் இன்னும் கனிந்து வரவில்லை என்றும் மிதவாத தலைவர்கள் நம்பினர். எனவே காலனித்துவ ஆட்சியை முடிந்தவரை தேசிய ஆட்சிக்கு நெருக்கமானதாகவே மாற்ற முயற்சிப்பதே பொருத்தமானது என்று கருதப்பட்டது. காலனித்துவ ஆதிக்கத்தை மாற்றி பிரிட்டிஷ் அரசாங்கத்தை கொண்டுட்டு வர்றதுக்கு தான் மிதவாதிகள் வந்து மனுக்கள் கூட்டங்கள் மூலமாக அதிகாரிகள்கிட்ட சொன்னாங்க. கூற்று 2 தாதாபாய் நவ்ரோஜி, ஆர்.சி. தத், தின்ஷா வாச்சா மற்றும் பிறர் தலைமையிலான ஆரம்பகால தேசியவாதிகள் வந்து இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியில் அரசியல் பொருளாதார கவனமாக ஆய்வு செய்து இந்தியாவின் மீதான பிரிட்டிஷ் சுரண்டலை விளக்க செல்வ சுரண்டல் கோட்பாட்டை யார் தாதாபாய் நவ்ரோஜி, ஆர்.சி. தத், தின்ஷா வாச்சா இவங்க 3 பேர் தான் செல்வ சுரண்டல் கோட்பாட்டை வந்து முன்வைத்தனர். அடிப்படையில் தன்னிறைவு பெற்றிருந்த இந்திய பொருளாதாரம் ஒரு காலனித்துவ பொருளாதாரமாக மாறும். அதாவது மூலப்பொருட்கள், உணவுப் பொருட்கள் வழங்கும் இடமாகவும் முடுக்கப்பட்ட பொருட்களை இறக்குமதி செய்யும் இடமாகவும் பிரிட்டிஷ் மூலதனத்திற்கான முதலீட்டு களமாகவும் மாறுவதை அவர்கள் எதிர்த்தனர். பிரிட்டிஷோட மூலதன பொருட்கள், உணவுப் பொருட்கள் வழங்குகிற இடமாக இந்தியாவையும் முடிக்கப்பட்ட பொருட்களை இறக்குமதி செய்யும் இடமாகவும் பிரிட்டிஷ் மூலதனத்திற்கு முதலீட்டு களமாகவும் இந்தியா மாறுவதை அவர்கள் எதிர்த்தனர்.
யார் இந்த செல்வ சுரண்டல் கோட்பாடை கொண்டுட்டு வந்தது? தாதாபாய் நவ்ரோஜி, ஆர்சி தத், தின்ஷா வாச்சா, இவங்க 3 பேர் தான். புரியுதா? அடுத்த கேள்வி. இந்திய சுதந்திரத்திற்கான பெர்லின் குழு இந்திய சுதந்திரத்திற்கான பெர்லின் குழு தொடர்பான பின்னொரு கூற்றுக்களை கருத்தில் கொள்க. 2 கூற்று கொடுத்துருக்காங்க. இது 1915 வீரேந்திரநாத் சட்டோபாத்யாய், பூபேந்திரநாத் தத்தா மற்றும் லாலா ஹர்ஷ்தயாள் ஆகியோரால் நிறுவப்பட்டது. பெர்லின் குழு. கூற்று 2 வந்து வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களை திரட்டி இந்தியாவுக்கு தன்னார்வலர்களையும் ஆயுதங்களையும் அனுப்பும் நோக்கத்தை கொண்டிருந்தது. இந்த 2 கூற்றில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இந்த கூற்றில் எது சரி? 1 மற்றும் 2 மற்றும் 1 மற்றும் 2 இல்லை 1 மற்றும் 2 ரெண்டுமே இல்லைன்னு கேட்டு இல்லை, எது சரி? வீரேந்திரநாத் சட்டோபாத்யாய், பூபேந்திரநாத் தத்தா மற்றும் லாலா ஹர்ஷ்தயாள் ஆகியோரால் நிறுவப்பட்டது. எது? பெர்லின் கமிட்டி. ஓகேவா? கரெக்டு. இந்நாடு இந்திர திரட்டி தன்னார்வலங்க ஆயுதங்களை அனுப்பும் நோக்கமாக கொண்டிருந்த. கரெக்டு. அப்போ என்ன ஆப்ஷன்? ரெண்டுமே சி தான் ஆப்ஷன். கோமகாடா மாரு சம்பவத்திற்கு பிறகு ஜிம்மர்மேன் திட்டத்தின் கீழ் ஜெர்மன் வெளியுறவுத்துறையின் உதவியுடன் வீரேந்திரநாத் சட்டோபாத்யாய், பூபேந்திரநாத் தத்தா, லாலா ஹர்ஷ்தயாள் மற்றும் பிறரால் 1915 வந்து இந்திய சுதந்திரத்திற்கான பெர்லின் குழு நிறுவப்பட்டது. 1915 இந்திய சுதந்திரத்திற்கான பெர்லின் குழு நிறுவப்பட்டது. எப்போ? கோமகாடா மாரு சம்பவத்திற்கு பிறகு ஜிம்மர்மேன் திட்டத்தின் கீழ் ஜெர்மன் வெளியுறவுத்துறையின் உதவியுடன் வீரேந்திரநாத் சட்டோபாத்யாய், பூபேந்திரநாத் தத்தா, லாலா ஹர்ஷ்தயாள் மற்றும் பிறரால் 1915 இந்திய சுதந்திரத்திற்கான பெர்லின் குழு நிறுவப்பட்டது. இந்தியாவில் உள்ள இந்திய படைகளை கிளர்ச்சிகளை தூண்டுவதற்கும் நாட்டை விடுவிப்பதற்கும் பிரிட்டிஷ் இந்தியா மீது ஆயுதமேந்திய படையெடுப்பை நடத்துவதற்கும் தன்னார்வலர்களையும் ஆயுதங்களையும் இந்தியாவுக்கு அனுப்ப வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களை திரட்டுவதையே நோக்கமாக கொண்டிருந்தது. அது பெர்லின் குழுவோட முக்கிய நோக்கமே அதுதான். பெர்லின் குழுவோட முக்கிய நோக்கம் என்னென்னா, இந்திய படைகளிடையே கிளர்ச்சியை தூண்டுவதற்கும் நாட்டை விடுவிப்பதற்காக பிரிட்டிஷ் இந்தியா மீது ஆயுதமேந்திய படையெடுப்பை நடத்துவதற்கும் தன்னார்வலர்களை ஆயுதங்களை இந்தியாவுக்கு அனுப்ப வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களை திரட்டுவதே இதன் முக்கிய நோக்கமாகும். எது? பெர்லின் குழுவோட முக்கிய நோக்கம். பெர்லின் குழு எப்போ உருவானுச்சு? 1915 பெர்லின் குழு உருவானுச்சு. யார்? வீரேந்திரநாத் சட்டோபாத்யாயா, பூபேந்திரநாத் தத்தா, லாலா ஹர்ஷ்தயாள் இவங்க 3 பேர் இணைஞ்சு தான் இந்த பெர்லின் குழுவை உருவாக்கியிருக்காங்க. கோமகாடா-மாரு சம்பவத்திற்கு பிறகு ஜிம்மர்மேன் திட்டத்தின் கீழ் ஜெர்மன் வெளியுறவுத்துறையின் உதவியுடன் இந்த அமைப்பு உருவாகியிருக்கு. அடுத்த கேள்வி. முதல் உலகப் போரின் சூழலில் இங்கிலாந்தின் தேவை இந்தியாவின் வாய்ப்பு, இங்கிலாந்துஸ் நீட் இந்தியாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்ற கூற்றை இந்திய தன்னாட்சி இயக்கத்தின் எந்த தலைவர் வெளியிட்டார்? முதல் உலகப் போரின் சூழலில் இங்கிலாந்தின் தேவை இந்தியாவின் வாய்ப்பு என்ற கூற்றை இந்திய தன்னாட்சி இயக்கத்தின் எந்த தலைவர் வெளியிட்டார்? ஆப்ஷன்
ஆப்ஷன் ஏ அன்னி பெசன்ட், ஆப்ஷன் பி பாலா கங்காதர திலகர், ஆப்ஷன் சி மதன் மோகன் மாளவியா, ஆப்ஷன் டி முகமது அலி ஜின்னா. யார் இந்த கூற்றை சொன்னது? இங்கிலாந்தின் தேவை, இந்தியாவின் வாய்ப்பு அப்படிங்கிற கூற்றை எந்த தலைவர் சொன்னாங்க? தன்னாட்சி இயக்கத்தின் தலைவர் சொன்னாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. யார் சொன்னாங்கன்னா அன்னி பெசன்ட் தான் இந்த கூற்றை சொன்னாங்க. என்ன கூற்று? இங்கிலாந்தின் தேவை, இந்தியாவின் வாய்ப்பு அப்படிங்கிற கூற்றை சொன்னது யார்? அன்னி பெசன்ட். ப்ரீஃபாக பார்க்கலாம். திலகரின் விடுதலை மற்றும் அன்னி பெசன்ட்டின் வருகை ஆகியவை இந்தியாவிற்கு புத்துயிர் அளித்தன. அன்னி பெசன்ட் ஒரு ஐரிஷ் சோசியலிசவாதி. அன்னி பெசன்ட் ஐரிஷ் சோசியலிசவாதி, எழுத்தாளர் மற்றும் பேச்சாளர் ஆவார். இவர் அயர்லாந்து மற்றும் இந்திய தன்னாட்சி இயக்கங்களை ஆதரித்தார். இவர் 1893 இந்தியா வந்தார். அன்னி பெசன்ட் எப்போ வந்திருக்காங்க? 1893 தான் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. போரில் பிரிட்டனை ஆதரிப்பதா வேண்டாமா என்பது குறித்து இந்திய தலைவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு இருந்தது. இருப்பினும் அன்னி பெசன்ட் இங்கிலாந்தின் தேவை, இந்தியாவின் வாய்ப்பு என்று அறிவித்தார். 2 தன்னாட்சி இயக்கங்கள் தொடங்கப்பட்டன. திலகர் 1916 ஏப்ரல் மாதம் பெல்காமில் இந்திய தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினார். அன்னி பெசன்ட் 1916 செப்டம்பர் மாதம் சென்னையில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினார். இந்தியாவில் சுய ஆட்சியை செல்ஃப் கவர்மெண்ட் அடைவதே இவர்களின் பொதுவான நோக்கமாக இருந்தது. எக்ஸ்பிளனேஷன் இன்னொரு வாட்டி படிக்கிறேன், நல்லா பார்த்துங்க. திலகரின் விடுதலை மற்றும் அன்னி பெசன்ட்டின் வருகை தேசிய இயக்கத்திற்கு புத்துயிர் அளித்தது. அன்னி பெசன்ட் ஒரு ஐரிஷ் சோசியலிசவாதி, எழுத்தாளர் மற்றும் பேச்சாளர். அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து தன்னாட்சி இயக்கங்களை ஆதரித்தார். 1893 தான் இந்தியாவிற்கு வந்தார். போரில் பிரிட்டனை ஆதரிப்பதா வேண்டாமா என்ற கருத்து இந்திய தலைவர்களிடையே பரவலாக இருந்தது. அதுக்கு தான் அன்னி பெசன்ட் இங்கிலாந்தோட தேவை, இந்தியாவின் வாய்ப்பு என்று அறிவித்தார். 2 தன்னாட்சி இயக்கங்கள் தொடங்கப்பட்டன. திலகர் 1916 ஏப்ரல்லே பெல்காமில் இந்திய தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிட்டார். அன்னி பெசன்ட் 1916 செப்டம்பரில் சென்னையில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினார். இந்தியாவில் சுய ஆட்சி செல்ஃப் கவர்மெண்ட் அடைவதே இவர்களின் பொதுவான நோக்கமாக இருந்தது. ஓகே, இன்றைக்கி ஹிஸ்ட்ரியில் அவ்வளோதான் கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்த எல்லா கொஸ்டினும் கிளியராக சொல்லியாச்சு எக்ஸ்ப்ளனேஷனோட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த குரூப் 1 கொஸ்டின் ஆன்சர் வித் எக்ஸ்ப்ளனேஷன் சீரியஸில் வர வீடியோ ஹிஸ்ட்ரி தான். அது செவ்வாய்க்கிழமை வரும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.